ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இந்த எபிசோடில் ஹிந்தி படமான பூத் பங்களா அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது 2026 ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம். அப்படி இருக்க இந்த படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது அக்ஷய்குமார், தபு போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை பிரியதர்ஷன் இயக்கியிருக்கார். பூத் பங்களா படத்தின் கதை அப்படிங்கும்போது படத்தின் நாயகனான அக்ஷய்குமாருக்கு அவர் லண்டனில் இருக்கார். அப்போது அவருக்கு ஒரு பேலஸ் இருக்குது வில்லேஜில். அப்போது தன்னோட தங்கச்சியோட கல்யாணம் அந்த பேலஸில் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அக்ஷய்குமார் நினைக்கிறாரு. அப்போது அதை பற்றிங்கும்போது அந்த பேலஸில் கல்யாணம் பண்ணுறது அவங்க அப்பாவுக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் அக்ஷய் அது தன்னுடைய பேலஸு ஸ்டபர்னாக அங்கே தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்கிறவர் அந்த வில்லேஜுக்கு போகிறாரு. அப்போ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஊரில் யாருக்காவது கல்யாணம் பண்ணணுன்னாலும் அந்த ஊரில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி சில கதைகள் வச்சுருக்காங்க. இந்த ஊரில் பண்ணால் திடீர்னு பார்த்திங்கன்னா பொண்ணு இறந்துருவாங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த வில்லேஜில் அந்த பேலஸில் அக்ஷய்குமார் தன்னோட சிஸ்டரோட மேரேஜ் நடத்தணும்னு நினைக்கிறாரு. இனிஷியலி போகும்போது அந்த ஊரில் இருக்கிற சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் கல்யாணம்லாம் பண்ணாதீங்க. ஈவன் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி அங்கே கைட் பண்ணுறவர் கூட சொல்கிறாரு, அவரோட பொண்ணுக்கே நான் கங்கையை தாண்டி தான் கல்யாணம் பண்ணேன், இந்த வில்லேஜில் பண்ணல அப்படிங்கும்போது அதுலேயும் அந்த பேலஸில் பண்ணுறது ரொம்ப ஆபத்து. அங்கே சில அமானுஷ்யங்கள் அதே மாதிரி சில விஷயங்கள் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா அது ஒரு தந்திரிக் ஹவுஸ் மாதிரிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாரு. இதெல்லாம் தாண்டி அக்ஷய்குமார் இதெல்லாம் இனிஷியலி நம்பலை. ஏன்னா பேலஸ் இப்படி இருக்குங்கிறனால அவர் இதெல்லாம் நம்பாமல் தன் தங்கச்சி கல்யாணத்தை அங்கே தான் பண்ணணும்னு ஒரு வெட்டிங் பிளானரை கூப்பிட்டு வீடெல்லாம் சரி பண்ண சொல்கிறாரு. அதே சமயம் அந்த வெட்டிங் பிளானிங் டீமில் வர்றவங்களுக்கு சில அமானுஷ்யங்கள் நடக்குது. இனிஷியலி அக்ஷய் இதெல்லாம் எதுவுமே நம்பலை. ஒரு பாயிண்டில் அக்ஷய்க்கே அது மாதிரி சில விஷயங்கள் அப்நார்மாலிட்டிஸ் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது தெரியுது. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருதுன்னா, அதாவது தன் தங்கச்சி கல்யாணத்தை அந்த பேலஸில் அக்ஷய்குமார் பண்ணி முடித்தாரா, அதே மாதிரி ஏன் அந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹாண்டடாக இருக்கிற விஷயங்கள் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது, இதன் பின்னணியில் என்ன விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி அவர் தந்தையும் அந்த பேலஸில் கல்யாணம் பண்ணுறது இல்லை அந்த ஊரில் கல்யாணம் பண்ணுறதையும் தடுக்கிறாரு. அதன் பின்னணி என்ன, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் பூத் பங்களா. இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ஷய் நல்லா பண்ணியிருக்காரு. அதர் தான் தட் எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. மியூசிக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு. அதே சமயம் சினிமோட்டோகிராஃபியும் ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லருக்கு என்ன தேவையோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா அக்ஷய் ஃபேன்ஸு அவருக்கு இது ஒரு ரொட்டீன் தான் அந்த ஹாரர் காமெடி. ஸோ அந்த மாதிரி அவரை விரும்புகிற ஆடியன்ஸுக்கு கவர் பண்ணுற சில விஷயங்கள்ங்கிறது இருக்குது. இது எல்லாமே இந்த படத்துக்கு பலமாக இருக்குது. இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே இவங்க ஒரு ஹாரர் காமெடி அப்படிங்கும்போது, அதாவது பார்த்திங்கன்னா கதை அந்த டெம்ப்ளேட் ஃபார்மட் தான் அடித்து அடித்து ஹாரர் காமெடிக்கு புளிச்சு போன ஒரு கதையை எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போதே எல்லா விஷயமே படத்தில் மேக்ஸிமம் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 2 hours 45 minutes அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 hours 45 minutes ஓடுது. அப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு ஹாரரும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. சரி, செகண்ட் ஹாஃப்லேயாவது அந்த மாதிரி ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்குமானா, 2 ஹாஃப்லேயுமே பெரிய, அதாவது லென்த்தாக படம் ஓடுற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு பாயிண்ட்லாம் ஐயோ முடிச்சு விடுங்கடா அந்த படத்தை, பூத் பங்களாலேருந்து எங்களை விட்டுருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படம்ங்கிறது பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் ஜஸ்ட் அது பாட்டே போயிட்டுருக்குது. அதாவது ஸ்க்ரீன் பிளேயில் எந்த விதமான என்கேஜிங் மொமெண்ட்ஸுமே இல்லை. ஏன்னா அக்ஷய் மாதிரி ஒரு ஸ்டாரு, ஒரு காமெடியும் ஒர்க் அவுட் ஆகும். ஹாரர் மூவிஸ்லேயும் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு பர்சன். இவரை வச்சுக்கிட்டும் இவங்க ஸ்க்ரீன் பிளே அந்த 2 எலிமெண்ட்டுமே ஒர்க் ஆகாமல் வெறும் ஸ்டாரை நம்பி எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓவராலாக பூத் பங்களா படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதாநாயகன் தன்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை அவனுடைய கிராமத்தில் இருக்கிற பங்களாவில் நடத்தணும்னு ஆசைப்பட்றான். அப்படி இருக்க அந்த பங்களாவில் சில அப்நார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த அப்நார்மாலிட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி கதாநாயகன் அந்த கல்யாணத்தை முடித்தானா, ஏன் அந்த வீட்டில் அவ்வளோ அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குறது தான் பூத் பங்களா. படமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு பிலோ ஆவரேஜ் காமெடி ஹாரர் த்ரில்லராகத்தான் முடியுது. படத்தை பொறுத்த வரைக்கும் UA சர்டிஃபைடு தான். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.